ஒரு பட்டுப்புடவை உருவாகணும் அப்படின்னா 10,000 புழுக்கள் சாக வேண்டியதாக இருக்குது. அந்த புழுக்களை சாவடிக்கிறதும் ரொம்ப ஈஸியாக கிடையாது. சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அது உள்ளுக்குள்ளே செத்துடணும். அப்போ தான் நமக்கு அதிலிருந்து வர்ற நூல் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால அதை அந்த முட்டைக்குள்ளே இருக்கும்போதே அதை வந்துட்டு சாவடிக்கிறோம். நமக்கு சின்னதாக ஏதாவது ஒரு சுடு தண்ணி விழுந்தாலோ இல்லைன்னா எண்ணெய் விழுந்தாலோ நம்ம எவ்வளோ துடிச்சு போகிறோம். ஒரு பட்டு புடவையில் எவ்வளோ நரவம் இருக்குது கொஞ்சம் யோசிங்க. நான் ஒருத்தர் பட்டு வாங்குறத நிறுத்திட்டேன் அப்படின்னா மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீ பட்டுப்புடவை போட்டுக்காமல் இந்த மாதிரி சேலை போட்டுன்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதோடைய வலி வேதனையை புரிஞ்சிட்டவங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே பட்டுப்புடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. பட்டுப்புடவை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.